எல்லோருக்கும் வணக்கம். மிகப்பெரிய மக்கள் ஆதரவுடன் எங்களுடைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை, எங்களுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர் அவருடைய நம்பிக்கையுடன் 234 தொகுதியிலும் எங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய காப்பாளர்கள் நாமினேஷனை இன்னையிலிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வில்லிவாக்கம் தொகுதியில் மக்களுடைய மிகப்பெரிய அன்புடனும் பேர் ஆதரவுடனும் என்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கேன். காலையிலேயே தலைவர் வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ணன் ஆனந்தன் அவர்கள், நம்ம ஜெயசிடி அண்ணன், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுவதும் எல்லா அழைப்புகளும் வந்துச்சு. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதியில் கடந்த 10 வருஷத்துக்கு மேல யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ, முக்கியமா திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட கிடையாது. நான் முத நாள் இங்க ஒரு 6 மாசமா இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நான் வந்து என்னுடைய பயணத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சட்டமன்ற அலுவலகம் கூட இல்லாம, பக்கத்தில் தான் கொளத்தூர் இருக்கு, பக்கத்தில் தான் அமைச்சர்களுடைய தொகுதி இருக்கு. ஆனா எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு பிரச்சனை வில்லிவாக்கத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி கிடையாது. வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளரே கிடையாது திமுக. ஆனா அதெல்லாம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, மக்கள் பணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாரான்னு கூட தெரியல. ஆனா எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு 3 மாசமும் எம்எல்ஏவுடைய ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். மக்கள்கிட்ட கண்டிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏ என்ன செஞ்சிட்டு இருக்காங்கிறத ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு பப்ளிக்ல வந்து அதை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு ஆட்சியை உருவாக்குவார் எங்க தலைவர். அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் அந்தந்த சட்டமன்றத்தில் எல்லா சாதியும் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான ஒரு நல்ல நிர்வாகியாகவும் ஒரு காப்பாளராக இருக்கணும். கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற காப்பாளர்கள் எல்லோரும், வேட்பாளர்கள் எல்லோரும் ஒரு நல்ல நிர்வாகத்தையும் ஒரு நேர்மையான ஆட்சிக்கும் முதலடியாக அவங்க எடுத்து வைப்பாங்க. முக்கியமா இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஜென்சின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதுல வந்து பொருளாதார பின்புலமோ இல்ல ஜாதியோ மதமோ இல்லாத ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளர்களை தலைவர் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கு வில்லிவாக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குவாங்க. தலைவர் அவர்கள் இன்னைக்கு மதியானம் பண்ணுவாரு. அவருக்கும் எங்களுடைய தமிழகம் முழுவதும் கோடானி கோட மக்களும் அவருடைய நாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அங்க சொல்லணும், அதனால நிறைய பேச முடியாது. எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பூத்துக்கும் இங்க வந்து வாக்குறுதியை வந்து நான் வந்து வாக்குறுதியில என்ன செயல்படுத்த முடியுமோ அதை வந்து கண்டிப்பா சொல்லுவேன். நாங்க வரும்பொழுதே எங்களுடைய ஆபீஸ, நாங்க எடுத்த ஆபீஸ வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் துணையோட வந்து தூக்கி எரிஞ்சாங்க எங்களை வெளியே. இன்னைக்கு ஆபீஸே இல்லைனாலும் ஒவ்வொரு தெருவா நடந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை சொல்லுவோம். வில்லிவாக்கத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமான தொகுதியா மாற்றக்கூடிய ஒரு சக்தி எங்க கிட்ட இருக்கு. அதுல உண்மையா நாங்க பணி செய்வோம். தேங்க்யூ. கண்டிப்பாக இப்ப அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஒரு நிர்வாகி, சென்னை நிர்வாகியா போட்டவர் வந்து ஆப்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னாரு. ஆக்சுவலா அவர் முன்னாள் அமைச்சருக்கு யாருக்கு ரொம்ப கூட க்ளோஸா இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வந்து எங்களுடைய தலைவரே வந்து நேரா பார்த்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரை பார்த்து வந்து முறையிட்டாங்க. இப்ப வந்து அனுமதி வந்திருக்கு. அனுமதி வந்தாலும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் அவருடைய போறக்கூடிய வழியில ஒவ்வொரு பாதுகாப்பும் காவல்துறையும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி தான் பொறுப்பு. நாங்க எங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யறோம். திமுகவுடைய அழுத்தம் இன்னைக்கும் காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பேர் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் பொதுவா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்த உடனே எல்லா ஆபீசர்ஸையும் வந்து பொதுவாகவே ஒரு டிரான்ஸ்பர் பண்ணுவோம், ரொட்டேஷன் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதையும் நாங்க ரிக்வஸ்ட் வச்சிருக்கோம், ஆபீசர்ஸ் வந்து சுழற்சி முறையில் வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா தேர்தல் கமிஷன் பரிசீலிக்க நான் நம்புறேன். அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. யார் வேணா நிக்கட்டும், ஜனநாயகத்தில் யார் வேணா நிக்கலாம். கண்டிப்பா நாங்க மக்கள்கிட்ட போவோம். கடந்த 10 வருஷமா திமுக இங்க சட்டமன்ற அலுவலகங்களுக்குள்ள போடல. மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு 5 வருஷமா அதிகாரத்தில் முதலமைச்சரா இருந்து எம்எல்ஏ இருந்து சட்டமன்றத்தில்
சட்டமன்ற அலுவலகம் கூட இல்லாம அந்த சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷமா எந்த தெருக்கும் வரல, எந்த பிரச்சனைக்கும் வராத போது புதுசா திருப்பியும் திமுக காரங்க செய்வாங்கன்னு மக்கள் எந்த இடத்துல நம்புவாங்க. அதை ஏதோ பணப்பழத்தை வச்சுக்கிட்டு இங்க 50-100 கோடி செலவு பண்ணி ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. மக்கள் அதை தூக்கி எறிவாங்க. ஜனநாயகம் வெல்லும். நன்றி.